அவன் ஒருமுறை குத்தினால் சுவரை கூட துடைத்துவிட முடியும். அவன் சிறுநீர் கழித்தால் போதும், கழிவறை மேல் நோக்கி பார்க்கும்படி ஆகிவிடும். ஒரே கையால் சாயத்தை வைத்து கண்ணாடி கோப்பையை நொறுக்கிவிட முடியும். ஆனால் இவ்வளவு சூப்பர் சக்திகள் இருந்தும் அவனிடம் போடுவதற்கு ஒரு நல்ல உடை கூட இல்லை. இது அவனுடைய தோற்றத்திற்கு சுத்தமாக பொருந்தவில்லை. அதனால் அவனுடைய நண்பன் கேட் அவனுக்காக ஒரு போர் உடையை உருவாக்கினான். அவனுக்கு எறும்பு பையன் என்று பெயர் சூட்டினான். பிறகு இருவரும் சேர்ந்து நல்ல செயல்கள் செய்ய புறப்பட்டார்கள். ஒரு நாள் ஓவன் ஒரு கொள்ளைக்காரனை சந்தித்தான். அவனை பிடித்து ஒரு பாடம் புகட்ட நினைத்தான். ஆனால் அந்த சிறு திருடன் பயப்படாமல் அவனை கேலி செய்து கொண்டே ஒவ்வொரு அடியாகவும் எச்சரிக்கையாக நகர்ந்தான். ஓவன் முதன்முதலாக நல்ல காரியம் செய்ய போனதால் மிகவும் பயந்தான். சுவரின் ஓரமாக நெருங்கியதும் தானாகவே சுவரில் ஏறிவிட்டான். அவள் ரகசியமாக விரும்பும் தோழி சியாமெய் கூட அவனுடைய ரசிகையாக மாறிவிட்டாள். ஒரு நாள் இரவு சியாமெய்யை சூப்பர் சக்தி கொண்ட ஒரு பூச்சி குண்டன் கடத்திவிட்டான். பள்ளியிலும் மாணவர்கள் மாடியிலிருந்து குதிக்கும் சம்பவங்கள் நடந்தன. ஓவன் மாடியின் உச்சிக்கு ஏறி ஒரு மாணவனை காப்பாற்றினான். ஆனால் அது ஒரு பொம்மை என்று கண்டுபிடித்தான். உண்மையில் அது சியாமெய்யின் தங்கை. ஓவனை வரவழைத்து தன் தங்கையை வைத்து சியாமெய்யை மீட்கும்படி செய்ய அவளுடைய தங்கை திட்டமிட்டாள். பூச்சி குண்டன் சியாமெய்யின் அப்பாவிடம் $1 பில்லியன் கேட்டு மிரட்டினான். கொடுக்காவிட்டால் அவளை கொன்றுவிடுவதாக சொன்னான். மூவரும் சேர்ந்து ஆலோசனை செய்த பிறகு ஓவன் சியாமெய்யை காப்பாற்ற முடிவு செய்தான். பூச்சி குண்டனின் மிரட்டல் வீடியோவின் அடிப்படையில் மூவரும் ஒரு பெரிய பங்களாவுக்கு வந்தார்கள். ஓவன் சியாமெய்யின் கழுத்தில் இருந்த சங்கிலியின் வாசனையை வைத்து பூட்டப்பட்ட ஒரு இரும்பு கதவு கொண்ட பாதாள அறையை கண்டுபிடித்தான். பிறகு ஒரு சிறுநீர் கழிக்க அது கதவின் பூட்டை அரித்தது. உள்ளே சென்றதும் அது ஒரு ஆய்வகம் என்று தெரிந்தது. பின்னால் இருந்த கண்ணாடி கூண்டில் சியாமெய் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாள். ஓவன் சியாமெய்யை மீட்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தத்துடன் பூச்சி குண்டன் வானத்திலிருந்து இறங்கி ஓவனை கண்ணாடி கூண்டுக்குள் தள்ளினான். பூச்சி குண்டன் ஓவனிடம்தான் ஒரு உயிரியல் விஞ்ஞானி என்றும் ஓவனை கடித்த எறும்பு தன்னுடைய பரிசோதனை பொருள் என்றும் சொன்னான். தன்னுடைய ஆராய்ச்சி வெற்றியடையப் போகும் தருணத்தில் முதலாளி அதை நிறுத்தச் சொன்னதால் தன் தாய்க்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க பணம் இல்லாமல் அவள் இறந்துவிட்டாள் என்றும் சொன்னான். அந்த முதலாளிதான் சியாமெய்யின் தந்தை.